வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு டைம் டிராவல் பண்ண போறோம். எங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு. இது ஏதோ கற்பனை இல்லங்க. ஒரு பழம்பெரும் காவியத்துல விவரிச்ச ஒரு நிஜமான சந்தையை தான் நாம பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம இன்னைக்கு போற ஷாப்பிங் மால் மாதிரி ஒரு 2ஆம் நூற்றாண்டு மால் எப்படி இருந்திருக்கும்? அந்த காலத்துல ஒரு பரபரப்பான கடைவீதி எப்படி இயங்கியிருக்கும்? வாங்க, இந்த கேள்விக்கு விடை தேடி ஒரு பயணம் போலாம். நாம போக போற இடம் அந்த காலத்துல ஒரு பெரிய துறைமுக நகரமா இருந்த பூம்புகார். நம்மளோட கைடு யார் தெரியுமா? இளங்கோவடிகள் எழுதின நம்மளோட மாபெரும் காவியமான சிலப்பதிகாரம்தான். சிலப்பதிகாரம் நம்மள கூட்டிட்டு போற அந்த இடத்தோட பேர் தான் மருவூர் பக்கம். இது ஏதோ சாதாரண சந்தைன்னு நினைச்சிடாதீங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வியாபாரம்ங்கிறது வெறும் பொருள் கொடுக்கல் வாங்கல் மட்டும் இல்ல, அது ஒரு மிக நேர்த்தியா ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வாழ்க்கை முறையா இருந்திருக்கு. அங்க அப்படி என்னதான் இருந்துச்சுன்னு பாக்கலாமா? சரி, நம்மளோட இந்த வாக்கிங் டூரை முதல்ல நம்மள வரவேற்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் அந்த சந்தையோட வாசனை. ஆஹா, அந்த தெருவுக்குள்ள கால் வச்ச உடனேயே நம்மள விதவிதமான நறுமணங்கள் வந்து சூழ்ந்துக்குது. ஒரு பக்கம் வண்ண குழம்புகள், வாசனை பொடிகள், இன்னொரு பக்கம் மனச குளர வைக்கிற சந்தனம், அப்புறம் புத்தம் புதுசா பூத்த பூக்கள், வீடு முழுக்க மணக்கிற சாம்பிராணி புகை. அது மட்டும் இல்லாம ரொம்பவே விலை உயர்ந்த அகிவரம். அடேங்கப்பா, அந்த தெருவே மணக்க மணக்க இருக்கு. இதுவே அந்த சந்தையோட செழுமைக்கு ஒரு முதல் அத்தாட்சி இல்லையா? இந்த நறுமணங்கள் நிறைந்த தெருவிலிருந்து இப்ப நாம அடுத்த பகுதிக்கு நகரலாம். ரொம்பவே மதிப்புமிக்க துணிமணிகளும் பொக்கிஷங்களும் இருக்கிற பகுதி இது. இப்போ நாம வந்து சேர்ந்திருக்கிற இந்த இடத்துக்கு பேரு காருகர் இருக்கை. காருகர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, கைத்தேறி நெசவுல கை தேர்ந்த நெசவாளர்கள். அவங்களோட திறமையையும் அவங்க உருவாக்குன பொருட்களையும் தான் இப்ப நாம பார்க்க போறோம். இங்க பாருங்களே, எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு. ஒரு பக்கம் பளபளக்கிற பட்டு துணிகள், ரொம்ப நுணுக்கமா நெய்த கம்பளி ஆடைகள், மென்மையான பருத்தி நூல்கள்னு துணி வகைகள் குவிஞ்சு கிடக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் பாருங்க, பவளம், சந்தனம், அகில், அப்புறம் உயர்தரமான முத்துக்கள், ஜொலிக்கிற ரத்தின கற்கள், தங்கம்னு விலை மதிப்பில்லாத பொக்கிஷங்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்திலே வர்த்தகம் எவ்வளவு செழிப்பா இருந்திருக்கு, எவ்வளவு விதவிதமான பொருட்கள் அங்க கிடைச்சிருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, இந்த ஆடம்பரமான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்ப வாங்க, அந்த நகர மக்களோட அன்றாட வாழ்க்கையோட இதயமா இருந்த ஒரு இடத்துக்கு போலாம். அதுதான் அந்த பெரிய உணவு சந்தை. இந்த இடத்தோட பேரு கூலத்தெரு. இதுதான் அந்த நகர மக்களோட பசிய போக்குற முக்கியமான இடம். சிலப்பதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, இங்க நெல், வரகு, சோளம்னு 8 விதமான தானியங்கள் மலை மாதிரி குவிஞ்சு கிடந்துச்சான். யோசிச்சு பாருங்க, இது அந்த நகரத்துல உணவு பஞ்சம் இல்லாம எவ்வளவு வளமா இருந்திருக்காங்கன்னு காட்டுது. இந்த உணவு சந்தையில இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, அப்பவே ரெடி டு ஈட் சாப்பாடு கிடைச்சிருக்கு. பிட்டு விக்கிறவங்க, அப்பா சுடுறவங்க, அப்புறம் கள் விக்கிறவங்க, விதவிதமான இறைச்சி விக்கிறவங்க, எண்ணெய் விக்கிறவங்கன்னு எல்லாம் ஒரே இடத்துல. எவ்வளவு வசதியா இருந்திருக்கும் பாருங்க. சமைச்ச உணவுகள் மட்டுமா? அதுவும் இல்ல. அப்பவே பொடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன்கள், வீட்டுக்கு தேவையான உப்பு, அப்புறம் வெற்றிலை, சமையலுக்கு வாசனை சேர்க்கிற மசாலா பொருட்கள்னு எல்லாமே இங்க கிடைச்சிருக்கு. சொல்லப்போனா ஒரு முழுமையான சப்ளை செயின், அதாவது உணவுப் பொருட்களுக்கான முழு விநியோக சங்கிலியும் ஒரே இடத்துல இயங்கியிருக்கு. இங்க பாசவர்னு ஒருத்தர சொல்றாங்க. அவங்கதான் வெற்றிலை விக்கிறவங்க. அந்த காலத்துல வெற்றிலைங்கிறது நம்ம சமூக கலாச்சார நிகழ்வுகள்ல ஒரு முக்கியமான அங்கம். இதுல இருந்து என்ன தெரியுது? இது வெறும் வியாபாரம் மட்டும் இல்ல, கலாச்சாரத்தோட ஒரு பகுதியாவும் இருந்திருக்கு. சரி, இப்ப நம்மளோட பயணம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. இங்க பொருட்கள் விற்கப்படுறது மட்டும் இல்ல, கைவினைஞர்களால ரொம்பவே திறமையா உருவாக்கப்படுற ஒரு பகுதிக்குள்ள நுழையிறோம். அடேங்கப்பா, இங்க ஒரு பெரிய கைவினை கலை கூடத்தையே பார்க்க முடியுது. வெண்கலம், செம்பு, இரும்பு, தங்கம்னு உலோக வேலை செய்யறவங்க, களிமண்லையும் கல்லுலையும் ஷிப்பும் செதுக்கிறவங்க, ஓவியர்கள், மரவேலை செய்யற தச்சர்கள், நகைகள்ல ரத்னங்கள் பதிக்கிறவங்க, துணி தைக்கிற தையல்காரர்கள், தோல் பொருள் தைக்கிறவங்க, ஏன் குழந்தைங்க விளையாடுறதுக்கு துணியிலையும் மரத்திலையும் பொம்மை செய்யறவங்க வரைக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் இருந்திருக்காங்க. இது அந்த நகரத்துல டிவிஷன் ஆஃப் லேபர், அதாவது தொழிலாளர் பிரிவினை எவ்வளவு சூப்பரா இருந்திருக்குன்னு நமக்கு தெளிவா காட்டுது. அந்த காப்பியம் ஓவியர்களை எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க. கண்ணுள் வினைஜர்னு, அதாவது பாக்குறவங்களோட கண்ணுக்குள்ளேயே தங்களோட கலையை உருவாக்குறவங்கன்னு அர்த்தம். இது வெறும் ஒரு தொழில் இல்ல, அது ஒரு உன்னதமான கலைன்னு எவ்வளோ அழகா சொல்லிருக்காங்க. நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் வணிகத்தை பார்த்தோம். இப்போ இந்த சந்தையோட புன்னி பிணைஞ்சிருந்த கலாச்சாரம் மற்றும் சமூகத்தை பத்தி பார்க்கலாம். இந்த மருவூர் பாக்கத்துல வியாபாரம் மட்டும்தான் முக்கியம் இல்ல, கலையும் கலாச்சாரமும் இந்த நகர வாழ்க்கையோட ஒரு பிரிக்க முடியாத அங்கமா இருந்திருக்கு. புல்லாங்குழல், யாழ் வாசிக்கிறதுல கை தேர்ந்த பெரும்பாணர்னு சொல்லப்படுற பெரிய இசைக்கலைஞர்களும் இங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட இசைத்திறமை எந்த அளவுக்கு இருந்துச்சு தெரியுமா? நம்ம கர்நாடக சங்கீதத்தோட ச, ரி, க, ம, ப, த, நீங்கிற 7 ஸ்வரங்களையும் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம அக்ஷர சுத்தமா வாசிப்பாங்களாம். இது அந்த சமூகத்தோட கலை, கலாச்சார நுணுக்கம் எவ்வளவு ஆழமா இருந்திருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி. இந்த சந்தையோட மொத்த சாராம்சத்தையும் ஒரே வரியில சொல்லணும்னா, குற்றமே இல்லாத மிகச் சிறப்பான கைவினைப் பொருட்களின் சந்தை. இங்க பலதரப்பட்ட தொழில்கள் எந்த குழப்பமும் இல்லாம செழித்து வளர்ந்துச்சு. அதாவது ஒழுங்கும் திறமையும் கைகோர்த்திருந்த ஒரு இடம்.
அப்போ இந்த பயணம் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மறுவூர்ப்பாக்கம்ங்கிறது வெறும் ஒரு மார்க்கெட் இல்ல. அது ரொம்பவே திட்டமிட்டு, ஒழுங்கமைக்கப்பட்ட, ஒவ்வொரு தொழிலுக்கும் தனித்தனி நிபுணர்கள் இருந்த, கலாச்சாரத்துல ரொம்பவே செழிப்பா இருந்த ஒரு பெரிய நாகரிகத்தோட ஒரு மினியேச்சர் மாடல். கடைசியா ஒரு கேள்வியோட இந்த ஆய்வை நிறைவு செய்யலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இவ்வளவு ஒழுங்கமைக்கப்பட்ட, இவ்வளவு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சந்தையிலிருந்து இன்னைக்கு இருக்கிற நம்ம உலக பொருளாதாரத்துக்கு நாம என்ன பாடங்களை கத்துக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வணக்கம். பொதுவா காப்பியங்கள்னாலே அரசர்கள், கடவுள்கள், பெரிய போர்கள் இத பத்தி தானே இருக்கும். ஆனா இத எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களோட வாழ்க்கை, அவங்களோட வலிகளை மையமா வச்சு எழுதப்பட்ட ஒரு காப்பியம் இருக்கு. அதுதான் சிலப்பதிகாரம். வாங்க தமிழ் இலக்கியத்தோட இந்த மக்கள் காப்பியத்துக்குள்ள நாமளும் ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். யோசிச்சு பாத்தீங்களா? ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு காப்பியம் எப்படி இன்னைக்கும் மக்கள் காப்பியம்னு கொண்டாடப்படுது? ஏன்னா அதோட ஹீரோக்கள் மாபெரும் மன்னர்களோ இல்ல தேவலோகத்திலிருந்து வந்தவங்களோ கிடையாது. கோவலன், கண்ணகின்னு 2 சாதாரண குடிமக்கள். அவங்களோட கதைதான் இது. சரி, முதல்ல இந்த காப்பியத்தோட அடிப்படை விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிப்போம் வாங்க. சிலப்பதிகாரம் பேரிலேயே அர்த்தம் இருக்கு. சிலம்பை பற்றிய கதை. ஆனா அதுக்கு இன்னொரு பட்ட பேர் இருக்கு பாருங்க, குடிமக்கள் காப்பியம். அதுதான் ரொம்ப முக்கியம். கோவலன், கண்ணகி, மாதவின்னு 3 சாதாரண மனிதர்கள் தான் இந்த முழு கதையும் முன்னெடுத்துட்டு போறாங்க. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதை எழுதினது ஒரு சேர நாட்டு இளவரசர் இளங்கோவடிகள். பாருங்க, ஒரு இளவரசர் சாதாரண மக்களை பத்தி ஒரு காப்பியம் எழுதுறாரு. இந்த கதை புகார், மதுரை, அப்புறம் வஞ்சின்னு 3 காண்டங்கள் வழியா நம்மள ஒரு நீண்ட பயணத்துக்கு கூட்டிட்டு போகுது. சிலப்பதிகாரத்தோட கதை இதோட முடியல. இது ஒரு சீரீஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் மொதப்பாகம்னா அதோட தொடர்ச்சி தான் மணிமேகலை. சிலப்பதிகாரம் கோவலன் கண்ணகியோட கதைய சொல்லுதுன்னா, மணிமேகலை கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகளான மணிமேகலையோட கதைய சொல்லுது. அதனாலதான் இது 2யும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்றோம். உன்னோட கதை அடுத்ததுக்கு அடித்தளம் போடுது. இந்த காப்பியம் உருவானதே ஒரு சுவாரஸ்யமான உரையாடல்லதான். மணிமேகலையோட ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் இருக்கார் இல்லையா, அவர்தான் கண்ணகியோட கதையை இளங்கோவடிகள் கிட்ட சொல்லி, அடிகளே இந்த கதையை நீங்க தான் காப்பியமா எழுதணும்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு இளங்கோவடிகளும் அப்படியா, சரி நாமளே ஒரு பாட்டுடை செய்யுளை இயற்றுவோன்னு சொல்லி இந்த மகத்தான பணியை ஏத்துக்கிட்டாரு. ஒரு நண்பரோட வேண்டுகோளுக்காக பிறந்த காவியம் இது. இப்போ சிலப்பதிகாரத்தை மத்த காப்பியங்கள்ல இருந்து தனியா தூக்கி நிறுத்துற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்கலாம். அதுதான் அதோட நடை, அதாவது அதோட ஸ்டைல். உரைப்பாட்டு மடை. உரைப்பாட்டு மடை பேரை கேட்டா ஏதோ பெருசா இருக்கும்னு தோணும். ஆனா விஷயம் சிம்பிள் தான். இதுக்கு இன்னொரு பேர் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். அதாவது கவிதைகளுக்கு நடுவுல உரைநடை வரும். ஒரு சினிமா மாதிரி யோசிச்சுக்கோங்க. வசனம் பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு பாட்டு வரும், அப்புறம் மறுபடியும் வசனம் தொடரும் இல்லையா? அதே மாதிரிதான் கவிதை நடையில கதை போயிட்டே இருக்கும், திடீர்னு இயல்பான பேச்சு நடை வரும். இந்த கலவைதான் சிலப்பதிகாரத்துக்கு ஒரு தனித்துவமான அழக கொடுக்குது. இந்த இலக்கிய உத்திய இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கணுமா? நம்ம ஊர் விவசாயத்துல இருந்தே ஒரு உதாரணம் பார்க்கலாம். அதுதான் மடை. இங்க பாருங்க, கவிதைய செழிப்பான வயல்னு வச்சுக்கோங்க. உரைநடை, அதாவது நம்ம இயல்பா பேசுற மொழி, வாய்க்கால்ல ஓடுற தண்ணி மாதிரி. இப்போ அந்த மடை என்ன வேலை செய்து? தண்ணிய சரியா வயலுக்குள்ள திருப்பி விடுது இல்லையா? அதே வேலைதான் இங்கேயும் நடக்குது. உரைப்பாட்டு மடைங்கிற உத்தி உரைநடையோட இயல்பான ஓட்டத்தை கவிதைங்கிற வயலுக்குள்ள ரொம்ப அழகா பாய்ச்சுது. எவ்வளோ அருமையான ஊமை பாத்தீங்களா? சரி, இதுவரைக்கும் இலக்கியம் நடை பத்தி எல்லாம் பார்த்தோம். இப்போ புத்தகத்தை மூடி வச்சுட்டு வாங்க ஒரு சின்ன வர்ச்சுவல் டூர் போலாம். இந்த காப்பியத்தோட நிஜ உலக பயணத்தை பத்தி பார்க்கலாம். கண்ணகி நடந்த பாதையிலேயே நாமளும் பயணிக்கலாம் வாங்க. அவங்களோட பயணத்தை மனசுல ஒரு மேப் மாதிரி வரைஞ்சு பாப்போமா? முதல்ல காவிரி பூம்பட்டினத்துல இருந்து கோவலனும் கண்ணடியும் கிளம்புறாங்க. அங்கிருந்து திருவரங்கம் வழியா கொடும்பாளூர் வராங்க. அடுத்து கவுந்தியடிகள்னு ஒரு சமணத்துறவி அவங்களுக்கு வழிகாட்டுறாரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து காடுகள் வழியா ஒரு குறுக்கு பாதையில பயணம் செஞ்சு மதுரைக்கு போற பிரதான சாலையில சேர்றாங்க. கடைசியா அந்த சோகமான கட்டம், கணவனை பறிகொடுத்த கண்ணகி மதுரையில இருந்து தனியா வைகை நதிக்கரையோரமா நடந்து சுருளிமலைக்கு போறாங்க. இந்த பயணம் கதைய வெறும் கற்பனையா இல்லாம நம்ம மண்ணுல நடந்த ஒரு நிஜமான நிகழ்வா நம்ம மனசுல பதிய வைக்குது. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. கடைசியா இத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சும் ஏன் சிலப்பதிகாரம் நம்ம எல்லாரையும் இந்த அளவுக்கு ஈர்க்குது? வாங்க இந்த காப்பியத்தோட நீங்காத புகழுக்கு என்ன காரணம்னு சுருக்கமா பாப்போம். மொத்தத்துல 3 முக்கியமான காரணங்கள் சிலப்பதிகாரத்தை இன்னைக்கும் நிலைச்சு நிக்க வைக்குது. முதல் காரணம் அதோட புரட்சிகரமான கதைகளும். அரசர்களை பத்தி பேசாம சாதாரண மக்களை பத்தி பேசினது. 2வது உரைநடையையும் கவிதையும் கலந்து கட்டினா அதோட புதுமையான நடை. 3வது அது வெறும் கற்பனை உலகம் இல்ல, நிஜமான நிலப்பரப்புல நம்ம ஊர்ல வேரூன்றிய ஒரு கதை. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. சிலப்பதிகாரம் நமக்கு ஒரு விஷயத்த தெளிவா உணர்த்துது. அப்போ சொல்லுங்க, இலக்கியம்ங்கிறது வெறும் பொழுதுபோக்குக்காக படிக்கிற ஒரு கதை மட்டும்தானா? இல்ல அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தோட வாழ்க்கை முறைய, மக்களோட உணர்வுகளை பதிவு செஞ்ச ஒரு வரைபடமா? கதைகளுக்கும் வரலாற்றுக்கும் நம்ம கலாச்சாரத்துக்கும் இருக்கிற இந்த ஆழமான தொடர்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு நாட்டுடைய உண்மையான பெருமை எதுல இருக்கு? அதோட ராணுவ பலத்திலையா, பொருளாதாரத்திலையா, இல்ல மக்களோட சந்தோஷத்திலையா? இந்த கேள்விக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே முத்தொள்ளாயிரங்கிற ஒரு அற்புதமான தமிழ் இலக்கியம் பதில் சொல்லியிருக்கு.
வாங்க, மூவேந்தர்களை புகழ்ந்து எழுதப்பட்ட இந்த கவிதைகள் வழியா ஒரு தேசத்தோட உண்மையான பெருமை எதுன்னு நாமளும் சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு நாட்டோட பெருமைன்னு சொன்னா நாம எதை வச்சு அளவிடுவோம்? அதோட மிலிட்டரி பவரா, இல்ல எக்கனாமிக் growth-ஆ, இல்ல அங்க இருக்கிற மக்களோட மகிழ்ச்சியா? எது ஒரு தேசத்தை நிஜமாவே பெருமைப்படுத்துது? ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த புலவர்களுக்கு இதுல ஒரு தெளிவான பார்வை இருந்துச்சு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனித்துவமான செல்வம் இருக்கும். அதை வச்சுதான் அதோட பெருமையை அளவிட முடியும்னு அவங்க நம்பினாங்க. அந்த பார்வையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நம்மளோட இந்த பயணத்தை எப்படி போக போறோம்னா, முதல்ல முத்தொள்ளாயிரம்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் சேர சோழ பாண்டிய ராஜ்யங்களுக்குள்ள அந்த புலவரோட கண்ணிலேயே ஒரு விசிட் அடிச்சு அவங்களோட தனித்துவமான செல்வங்கள் என்னன்னு பார்க்க போறோம். கடைசியா இந்த நூலை சுத்தி இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான மர்மத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த நூலோட பேர்லயே அதோட பிரம்மாண்டம் ஒளிஞ்சிருக்கு. பேரை கேட்டாலே பிரம்மாண்டமா இருக்குல்ல. முத்தொள்ளாயிரம், அதாவது 3 சேர சோழ பாண்டிய மன்னர்கள். இந்த 3 பேரை பத்தியும் தனித்தனியா 300 பாடல்கள். ஆக மொத்தம் 900 பாடல்கள் கொண்ட ஒரு பெரிய தொகுப்பு இது. ஒரே நூல்ல மூவேந்தர்களையும் சரிசமமா போற்றுனதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்ம பயணத்தோட ஸ்டாப் சேர ராஜ்யம். இங்க புலவர் காட்டுற செல்வம் ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. அது அமைதியையும் பாதுகாப்பையும் பத்தினது. இதுதான் சேர நாட்டை பத்தின அந்த பாடல். இதோட வரிகளுக்குள்ள ஒரு அழகான காட்சி ஒளிஞ்சிருக்கு. வாங்க அது என்னன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சேர நாட்டோட நீர் நிறைஞ்ச வயல்வெளிகள். அங்க செக்கச்சிவந்த நிறத்துல ஆம்பல் பூக்கள் பூத்து குலுங்குது. இப்போதான் இந்த கவிதையோட சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது. அந்த பூக்களோட அடர்த்தியான சிவப்பு நிறத்தை தூரத்துல இருந்து பார்க்குற பறவைகளுக்கு எப்படி தெரியுதுன்னா, தண்ணியில தீப்பிடிச்சு எரியற மாதிரி தெரியுது. அதனால பயந்துடுது. அந்த பயத்துல உடனே என்ன பண்ணுதுங்க தெரியுமா? தன்னோட குஞ்சுகளை எல்லாம் தன் சிறகுக்குள்ள வச்சு மூடி பாதுகாக்குதுங்க. ஒரு தாயோட இயல்பான பாசம் அங்க தெரியுது. இப்போ புலவர் என்ன சொல்ல வராருன்னு புரியுதா? பகைவர்களையே நடுங்க வைக்கிற வேல் கொண்ட சேர மன்னனோட நாட்டுல மக்களுக்கு எந்த பயமும் இல்ல. அங்க இருக்கிற ஒரே பயம் இந்த மாதிரி இயற்கையோட அழக பார்த்து ஏற்படுற ஒரு மென்மையான தவறான புரிதல் தான். ஆக சேர நாட்டோட உண்மையான செல்வம் அதோட முழுமையான பாதுகாப்பும் அமைதியும் தான். சரி, சேர நாட்டோட அமைதியிலிருந்து அடுத்து நம்ம சோழ ராஜ்யத்துக்கு போறோம். இங்க இருக்கிற செல்வம் அதுக்கு நேர் எதிரானது. இது வலிமையை பத்தினது. இந்த வரிகள்ல சோழ நாட்டோட 2 முக்கியமான அடையாளங்க ஒன்னா தெரியுது. அது என்னன்னு பார்க்கலாமா? இங்க காட்சி அப்படியே மாறுது. சோழ தேசம் அறுவடை முடிஞ்ச ஒரு நெல்களம். அங்க மலை மாதிரி நெல்ல குமிச்சு வச்சிருக்காங்க. அந்த நெற்குவேல் மேல உழவர்கள் ஏறி நிக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு விதமான ஆரவார சத்தத்தை எழுப்புறாங்க. அதுதான் நாவலோ. இது ஒரு வெற்றி கொண்டாட்டத்தோட ஒலி. அப்போ நாவலோனா என்ன? அது வெறும் சத்தம் இல்ல. அது இந்த நாள் வாழ்கன்னு சொல்லி அறுவடையோட மகிழ்ச்சியும் நாட்டோட செழிப்பையும் கொண்டாடுற ஒரு முழக்கம். இங்கதான் புலவரோட திறமையே அடங்கியிருக்கு. உழவர்களோட இந்த மகிழ்ச்சி ஆரவாரத்தை அவர் இது கூட ஒப்பிடுறா தெரியுமா? போர்க்களத்துல ஒரு யானை மேல நிக்கிற மாவீரன் தன்னோட படையை உற்சாகப்படுத்த எழுப்புற போர் முழக்கத்தோட ஒப்பிடுறார். அப்போ சோழ நாட்டோட செல்வம் எது? 2 விஷயம். ஒன்னு, வயல்வெளியில தெரியிற அந்த அளவற்ற விவசாய செழிப்பு. இன்னொன்னு, போர்க்களத்துல தெரியிற அவங்களோட வீரம். இது 2ம் தான் சோழர்களோட பெருமை. நம்ம பயணத்தோட கடைசி ஸ்டாப் பாண்டிய ராஜ்யம். இது இயற்கையோட கொடைகள் நிறைஞ்ச ஒரு பூமி. பாண்டிய நாட்டோட செல்வத்தை இந்த பாட்டு ரொம்ப அழகா சொல்லுது. சொல்லப்போனா இதுல முத்துக்கள் சிதறி கிடக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பாண்டிய நாடு ஒரு முத்து தேசம். அங்க முத்துங்கிறது கடல்ல மட்டும் கிடைக்கிற பொருள் இல்ல, கரையிலையும் கிடைக்குது. புலவரோட கற்பனையை கொஞ்சம் பாருங்களேன். கடற்கரை மணல்ல நத்தைகள் இட்ட முட்டைகள் முத்து மாதிரி ஜொலிக்குதான். தரையில உதிர்ந்து கிடக்கிற புன்னை மரத்தோட முட்டுக்கள் பார்க்க முத்து மாதிரியே இருக்குதான். அடர்ந்த பாக்கு மரங்கள்ல இருந்து சிந்துற பாலை மணிகள் கூட முத்து மாதிரி மின்னுதான். எங்க பார்த்தாலும் முத்துக்களோட தோற்றம் தான். சரி, இப்போ நாம பார்த்த 3ஐயும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். சேரர்களோட செல்வம் அவங்க நாட்டுல இருந்த முழுமையான பாதுகாப்பு. சோழர்களோட செல்வம் அவங்களோட விவசாய வளமும் போர்க்கள வீரமும். பாண்டியர்களோட செல்வம் முத்துவள மாதிரி அவங்க கிட்ட இருந்த இயற்கை செழிப்பு. பாத்தீங்களா? 3 ராஜ்யங்கள், 3 விதமான பெருமைகள். நம்ம பயணம் இத்தோட முடிய போகுது. ஆனா போறதுக்கு முன்னாடி முத்தொள்ளாயிரம் பத்தின ஒரு சின்ன மர்மத்தோட முடிக்கலாம். இவ்வளவு அற்புதமான ஒரு நூலை எழுதினது யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாது. இது 5ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, மொத்தம் 900 பாடல்கள்ல இன்னைக்கு நம்ம கைக்கு கிடைச்சது வெறும் 108 பாடல்கள் மட்டும்தான். மீதி 800க்கு மேலான பாடல்கள் காலப்போக்கில் தொலைஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய இலக்கிய புதையில இருந்து கிடைச்ச ஒரு சின்ன துணுக்கு மாதிரி தான் இது. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. அந்த பழைய காலத்து புலவர் மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் நம்ம நாட்டை பத்தி ஒரு கவிதை எழுதுனா, அவர் எதை நம்ம நாட்டோட தனித்துவமான செல்வமா பெருமையா குறிப்பிடுவார்? நம்மளோட தொழில்நுட்ப வளர்ச்சியையா, இல்ல கலாச்சார பன்மையா, இல்ல வேற எதையாவதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.